காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலு குறைவதில் ஏற்படும் தாமதம். சென்னை, திருவள்ளூர் பகுதிகளில் தொடரும் கனமழையால் திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை. தொடர் மழையால் சென்னையின் முக்கிய பகுதிகளில் தேங்கிய மழைநீர். வைகுந்தபுரம் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஒரு 15 வருஷமா எங்களுக்கு முட்டிக்கால் முழு அளவு தண்ணி நிற்குது. ஒரு வாரத்துக்கு மேலே நிற்குது இந்த தண்ணி. ஒரு நாள் 2 நாள்லாம் போகுது. ஒரு வாரத்துக்கு நிற்க வச்சுட்டாங்க. அந்த ஒரு வாரத்துக்கு ஈபி ப்ராப்ளம் இருக்குது. எங்களுக்கு மெட்ரோ வாட்டரில் காவ தண்ணி கலக்குது. போக வர முடியல. ஏதோ ஏமாத வயசாக நிறைய ஒரு விழுந்தம் வாடுறாங்க. இதில் ஏன்னா ரோடும் போடாமல் இருக்குது. 10 வருஷம் ஆயிடுச்சு ரோடும் போட்டு. அதுவும் பள்ளம். இப்போ லேட்டஸ்டாக காவா போட்டாலும் ஒன்றும் வேஸ்ட்டு. நாளை 3 மாவட்டங்களில் கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை. கோவை, ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும். அவசரகால கட்டுப்பாட்டு மையத்தில் ஆய்வு மேற்கொண்ட துணை முதலமைச்சர். மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து கேட்டறிந்தார். தேங்கியுள்ள மழைநீரை மின் மோட்டார்கள் மூலம் அகற்ற நடவடிக்கை. தமிழ்நாடு அரசு துரிதமாக செயல்படுவதாக அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் அறிவித்தார் முதலமைச்சர். 85,520 ஹெக்டேர் பரப்பளவிலான பயிர்கள் சேதம் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தகவல். ஒரு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் என்று சொல்லி நேற்று அறிவித்தோர் மட்டுமில்லாமல் அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த மழையால் பாதிக்கப்பட்ட அந்த பயிர் சேத உரங்களையும் உடனடியாக கணக்கிட சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே கணக்கெடுக்கிற வேலையும் நடந்து கொண்டிருக்கிறோம். உத்தரப்பிரதேசத்தில் தொடங்கிய காசி தமிழ்ச்சங்கம் 4.0. ஒரே பாரதம், உன்னத பாரதம் என எக்ஸ் பக்கத்தில் பிரதமர் வாழ்த்து. SIR விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் 2வது நாளாக அமளி. நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை. டிசம்பர் 9, 10 ஆகிய தேதிகளில் SIR தொடர்பாக மக்களவையில் விவாதம். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு. சஞ்சார் சாத்தி செயலி விவகாரம். உளவு பார்க்கும் செயலி என பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. சஞ்சார் சாத்தி செயலி அனைவருக்கும் கட்டாயமில்லை. அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா விளக்கம். புதுச்சேரியில் விஜயின் ரோட் ஷோவுக்கு அனுமதி இல்லை. பொதுக்கூட்டம் மட்டும் நடத்த அனுமதி வழங்கிய காவல்துறை. ஓபன் மீட்டிங் வச்சுக்க சொல்லி அவங்களுக்கு சஜஷன் கொடுத்துருக்கு. ரோட் ஷோவுக்கு நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணல. இது ஸ்பெசிபிக்கான ஏரியா கேட்டிருக்காங்களா சார்? ஏரியா கேட்டிருக்காங்களா? இல்ல, நம்ம சொல்லியிருக்கோம், அவங்களுக்கு சஜஷன் கொடுத்துருக்கோம். திருவண்ணாமலை தீபத் திருவிழா கோலாகலம். மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்ட கொப்பரை. இலங்கை அதிபருடன் தொலைபேசியில் உரையாடிய பிரதமர் மோடி. இலங்கையுடன் துணை நிற்போம் என உறுதி. தங்கம் விலை கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 12,040க்கு விற்பனை. சவரனுக்கு ரூபாய் 240 குறைந்து 96,320க்கு விற்பனை.